வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டம் தொடர்பில் தமிழ் கட்சிகளின் தீர்மானம் இன்று அறிவிப்பு. 8 வயது இலங்கை சிறுவனுக்கு கடவுச்சீட்டை பெறச் சென்ற பெண் ஒருவர் கைது. தன் மீதான குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறு செல்வம் அடைக்கலநாதன் சவால் விடுப்பு. மன்னாரில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு. எதிர்வரும் நாட்களில் மழையுடனான வானிலை நீடிக்கும் என அறிவிப்பு. 4 நாய்களுக்கு ஒரு நபர் என்ற வகையில் நாய்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் பரிந்துரை கையளிப்பு. நாட்டில் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 4 லட்சத்தை எட்டும் என அறிவிப்பு. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளருக்கு பிடியாணை. சீனாவில் திபெத்தை இணைக்கும் பாலம் இடிந்து வீழ்ந்து விபத்து. நடிகர் அஜித்குமார் உள்ளிட்ட பல பிரபலங்களின் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித்த கல்லொலுவை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளார். நரகன்பிட்டி பகுதியில் தாம் பயணித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான துஷித்த ஹொல்லலுவ பெயரிடப்பட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரான துஷித்த நீதிமன்றில் ஆஜராகி இருக்காத நிலையில் நீதவான் இந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளார். உலக சந்தையில் தொடர்ந்து ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு காரணமாக நாட்டில் இன்றும் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி 24 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,36,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பரிந்துரை அறிக்கை நீதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஆராயும் குழுவின் தலைவர் டிஎன்சி அர்சகுலரத்ன குறித்த அறிக்கையை நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிடம் கையளித்துள்ளார். நாட்டில் சுமார் 2,50,000க்கும் அதிகமானோர் நாய்க்கடிக்கு ஆளாகுவதாக விலங்கு நலச்சங்கம் அறிவித்துள்ளது. தற்போது தெருநாய்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக பெருகி வருவதனால் இச்சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அச்சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் சம்பா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த நாய்களை கருத்தடை செய்யும் நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டத்தின் கீழ் அமுல்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் 20 முதல் 30 லட்சம் தெருநாய்கள் இருப்பதாக தாம் மதிப்பிட்டுள்ளதாக இது தொடர்பான உறுதியான கணக்கெடுப்பு இதுவரை நடத்தப்படவில்லை எனவும் மதிப்பீட்டின் அடிப்படையில் 8 நபர்களுக்கு ஒரு நாய் வீதம் காணப்படுவதாகவும் விலங்குகள் நலச்சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் கிஹான் தனுஷ்க தெரிவித்துள்ளார். தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் வாகன விபத்துக்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டி விபத்துக்களும் அதிகரித்துள்ளதாகவும் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அரசாங்கம் இவ்விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி சரியான வழிகாட்டலை பெற வேண்டும் எனவும் இதை எவ்வாறு கட்டுப்படுத்த என்பது தொடர்பில் தாம் வழிகாட்டுவதற்கு தயாராக உள்ளதாகவும் கிஹான் தினுஷ்க தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்தமை தொடர்பான வழக்கில் எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மன்னார் மாகாண மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இக்குற்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு மன்னார் மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு தொடர் தரப்பிற்காக அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுஷன் முன்னிலையாகி வழக்கினை நெறிப்படுத்தியிருந்தார். எதிரி தரப்பிற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி RD சில்வா
முன்னிலையாகியிருந்தார். வழக்கு விசாரணைகளின் முடிவில் வழக்கு தொடர்ந்த தரப்பினால் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் எதிரி மீதான குற்றச்சாட்டு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதாக மன்றம் தெரிவித்தது. இதனை அடுத்து எதிரியை குற்றவாளியாக அறிவித்த நீதிபதி மிகால் எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். சமீப காலமாக மன்னார் பிரதேசத்தில் இடம்பெறும் பாரிய போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் நீண்டகால கடூழிய சிறை தண்டனைகள் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் மாத்திரமே சுகாதாரத்துறையில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்தியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண தாதிய உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணி புறக்கணிப்பினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ராமநாதன் அர்ச்சுனா இந்த விடயங்களை முன்வைத்தார். மன்னார் உட்பட வடக்கு மாகாணம் முழுவதும் நேற்றைய தினம் தாதிய உத்தியோகத்தர்கள் அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் தொடர்ந்தும் நடக்குமாக இருந்தால் வடக்கு மாகாண உள்ள பொதுமக்கள் மிகப்பெரிய பிரச்சினைக்கு உள்ளாகுவார்கள். இவற்றை தவிர வடக்கு மாகாணத்தில் மாத்திரமே சுகாதாரத்துறையில் சில விடயங்களை செய்துள்ளனர். முக்கியமாக சகல உத்தியோகத்தர்களையும் ஒரு புத்தகத்தில் கையொப்பமிடும் ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்துள்ளனர். எனவே வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அந்த உத்தியோகத்தர்களின் பிரதிநிதிகளை அழைத்து வந்து சுகாதார அமைச்சில் கலந்துரையாடி இப்பிரச்சினையை தீர்க்க வேண்டும் எனவும் ராமநாதன் அர்ச்சுனா வலியுறுத்தியுள்ளார். இந்த வார ஆரம்பத்தில் காசல் வீதி பெண்கள் மருத்துவமனையில் ஒட்டி பிறந்த இரட்டை பெண்கள் பிறந்ததை மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது. அந்நிலவைச் சேர்ந்த 29 வயதுடைய தாயார் சிசேரியன் மூலம் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். இரட்டை குழந்தைகள் 4.4 கிலோ எடை கொண்டதாக இருந்ததாகவும் இருவரும் நிலையான ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த இரட்டை குழந்தைகள் வயிற்றின் ஊடாகவே இணைந்துள்ளதாகவும் 3 மாதங்களில் லேடி ரிச்வே குழந்தைகளுக்கான வைத்தியசாலையில் பிரிப்பு அறுவை சிகிச்சை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாத மீட்பு காலத்திற்கு பின்னர் இரட்டையர்கள் வெளியேற்றத்திற்கு பின்னர் மேலதிக மதிப்பீடு மற்றும் அறுவை சிகிச்சைக்கான தயாரிப்புக்காக லேடி ரிச்வே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படவுள்ளனர். மருத்துவமனையில் இரட்டையர்கள் பிறப்பு அசாதாரணமானது அல்ல என்றாலும் சமீபத்திய வரலாற்றில் காசலில் பதிவு செய்யப்பட்ட முதல் ஒட்டி பிறந்த இரட்டையர் பிறப்பு இது என வைத்தியர் தனந்த நாராயண தெரிவித்துள்ளார். நுகேகுடையில் நவம்பர் 21 நடைபெறவிருக்கும் எதிர்ப்பு பேரணியானது அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே நாமல் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் விவாதங்கள் நடத்தப்பட்டன. எனினும் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்துள்ளோம். அரசாங்கத்தை பொறுப்புக்கூற வைப்பதற்கும் அதன் உறுதிமொழி படி செயற்பட ஊக்குவிப்பதையும் இப்பேரணி நோக்கமாக கொண்டது. அரசாங்க கொள்கைகளினால் பாதிக்கப்பட்ட பலர் இப்பேரணியில் இணைவார்கள் என நம்புகின்றோம். இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளன. ஏனைய கட்சிகள் விவாதங்களுக்கு பின்னர் தங்கள் ஈடுபாட்டை உறுதிப்படுத்தும் என எதிர்பார்ப்பதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டும்படி முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்களிடம் கேட்டுக்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நான் உறுதியாக கைது செய்யப்படுவேன் என முகநூலில் செயற்படும் ஒரு பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது நாடாளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டத்தின் 22 இரண்டாம் பிரிவினை மீறும் செயலாகும். முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்கள் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுக்களுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதனை நான் நீதிமன்றில் சந்திக்க தயாராக உள்ளேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் பாதீடு தொடர்பான முதலாவது பலப்பரீட்சை நாளை நடைபெறவுள்ளது. 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளை மாலை நடைபெறும். நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 7ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததை அடுத்து 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் 8ஆம் தேதி ஆரம்பமானது. நாளை 14ஆம் தேதி வரை விவாதம் நடைபெறும். நாளை மாலை 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதன்போது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பன பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்கும் என்பதுடன் தமிழ் தேசிய கட்சிகள் தமது நிலைப்பாட்டை இன்று அறிவிக்கவுள்ளது. பாதீட்டை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பெரும்பான்மை பலம் தன்வசம் உள்ள போதிலும் எதிரணிகளும் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை மறுதினம் 15ஆம் தேதி ஆரம்பமாகும் என்பதுடன் பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மலேசிய குடிவரவு அலுவலகத்தில் 8 வயது இலங்கை சிறுவனுக்கு மலேசிய கடவுச்சீட்டை சட்டவிரோதமாக பெற முயன்றதாக 30 வயதுடைய மலேசிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் சிறுவனுடன் கடவுச்சீட்டு கவுண்டருக்கு சென்று கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போது கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் செயற்பாட்டின் போது சிறுவனின் பிறப்புச் சான்றிதழில் குறிப்பிட்டுள்ளபடி அவரது பெயர் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் குறித்த அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்க தவறியதனால் குடிவரவு அதிகாரிகள் இப்பெண்ணை கைது செய்துள்ளனர். அதிகாரிகளின் தொடர் கேள்விகளுக்கு சிறுவன் தவறான பதில்களை அளித்ததை தொடர்ந்து சந்தேகம் எழுந்துள்ளது. குடிவரவுத்துறையின் அறிக்கைக்கமைய கடவுச்சீட்டு விண்ணப்பத்தின் நோக்கம் குறித்து அப்பெண் முரண்பாடான மற்றும் சந்தேகத்திற்குரிய விளக்கங்களையும் வழங்கியுள்ளார். பின்னர் அப்பெண்ணும் சிறுவனும் மேலதிக விசாரணைக்காக அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விசாரணைகளின் தொடர்ந்து அப்பெண்ணுக்கும் சிறுவனுக்கும் குடும்ப உறவு இல்லை என்பதும் கடவுச்சீட்டு விண்ணப்ப முயற்சிக்கு தயாராகுவதற்காக அவருடன் 2 வாரங்கள் பயிற்சி பெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டது. குறித்த பெண்ணை சட்டத்தின் கீழ் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீசார் கைது செய்தனர். சட்டவிரோதமாக கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்க அல்லது பயண ஆவணங்களை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பது மலேசிய சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றச்சாட்டு எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் இருந்து திபேத்தை இணைக்கும் வகையில் பாலம் கட்டப்பட்டதுடன் ஹாங்கி என்று பெயரிடப்பட்ட இப்பாலம் சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்நிலையில் திபெத்துடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இப்பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்துள்ளது. மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஷுவாங் யாங்கோ நீர்மின் நிலையத்தில் உள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றுக்குள் விழுந்துள்ளது. எனினும் அதிர்ஷ்டவசமாக இச்சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 758 மீட்டர் நீளமுள்ள ஹாங்கி பாலத்தின் அனைத்து போக்குவரத்துகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. பாலம் இடிந்து விழும் வீடியோ காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாகியுள்ளன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பிரபல நடிகர் அஜித்குமாரின் இல்லத்திற்கு அடையாளம் தெரியாத நபரொருவர் தொலைபேசி மூலம் விடுத்த வெடிகுண்டு மிரட்டலால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்தகவலை அடுத்து நடிகர் அஜித்குமாரின் இல்லத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் அதிகாரிகள் குவிக்கப்பட்டுள்ளனர். மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியுடன் வீடு முழுவதும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று நடிகர் SV சேகர், நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரது வீடுகளுக்கும் சென்னை சத்தியமூர்த்தி பவனுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதனால் அங்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுடில்லி செங்கோட்டை அருகே கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இடம்பெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிக தீவிரமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.